அதாவது பாத்தீங்கன்னா டாஸ்மாக் துறையில ஆண்டுக்கு 3600 கோடி ரூபாய் வரைக்கும் ஊழல் நடந்திருப்பதாக ஒரு அதிர்ச்சிகரமான ஒரு தகவலை சொல்லியிருக்காரு. அதாவது முதல்வர் ஆட்சி அமைக்கும் போதே சொல்லியிருந்தாரு, இந்த கடந்த ஆட்சியில் நடந்த குற்றச்சாட்டுகள் ஊழல் அனைத்தையுமே ஒரு வெள்ளை அறிக்கையா நாங்க வெளியிடுவோம் சொல்லிட்டு இந்த வெள்ளை அறிக்கை ரெடி ஆகிட்டு இருக்கு. சரி, அன்னைக்கு உதயநிதி ஸ்டாலின் தைரியமான ஆம்பளை, நீங்க உள்ள உட்காந்து பதில் சொல்லுங்க. ஆம்பளையா இருந்தா பொம்பளையா இருந்தா வராத. இப்ப நீங்க சொன்ன புள்ளி விவரங்கள் அனைத்துமே பாத்தீங்கன்னா ஒரு பெரிய ஒரு அதிர்ச்சிகரமான சம்பவமா இருக்கு. இது எப்படி பார்க்கணும் மக்கள்? கொஞ்சம் நிப்பாட்டு. உன் மேட்டர்ல டோட்டலா பவர் கிட்ட இருக்க. நிச்சயம் இது ஒரு எடுத்துக்காட்டா மட்டும் பார்க்கணும். கடந்த ஆட்சியோட லட்சணத்தை இன்னைக்கு அவங்க பேசக்கூடிய லட்சணத்துக்கு இது ஒரு எடுத்துக்காட்டு. நீ கேட்ட ஒவ்வொரு கேள்வி என்ன செருப்பால அடிச்ச மாதிரி இருக்குடா. மாதிரி இல்ல, உண்மையிலே செருப்பால தான் அடிச்சது. மக்கள் அவ்வளவு முட்டாளா நினைச்சு எடுத்திருக்கிறாங்க. இதைத்தான் கண்டுபிடிச்சோம். அந்த கண்டுபிடிச்ச உடனே சொன்ன உடனே அந்த நைட்டே அந்த பணம் அத்தனையுமே அரசு கஜானாக்கு வரணும்னு முதல்வர் சொன்னாரு. அப்பாவே சொல்லிட்டாரா? அதுக்கான வேலைகளை ஆரம்பிச்சு முடிச்சிட்டோம். டாஸ்மாக் துறை நீங்க கையில் எடுத்தவனே அதிரடி மாற்றங்கள் கொண்டு வருவேன்னு சொன்னீங்க. இப்ப கடைகள்ல பாத்தீங்கன்னா ஒரு சில கடைகள்ல கூட 10 ரூபா வாங்கிட்டு இருக்காங்கன்னு ஒரு குற்றச்சாட்டு இருக்கு. ஆனா பெரும்பாலான கடைகள்ல பாத்தீங்கன்னா எம்ஆர்பி அது மட்டும் கூடுதல் ஸ்டிக்கருக்கு 10 ரூபான்னு சொல்லி வாங்கிட்டு இருக்காங்க. இது எப்ப நிறுத்தப்படும்? பதில் சொல்லிட்டு போங்கண்ணா. இருமா, ஒரு பொசிஷன்ல போய் நின்னுக்கிறேன். அதையும் திருப்பி கொடுக்கணுங்கிறது தான் சட்டம். அதுதான் நாங்களும் அறிவுறுத்திட்டு இருக்கிறோம். இன்னும் ஒரு 4 நாள் 5 நாள் அதிகபட்சம் இந்த சட்டசபை கூட்டத்தொடருக்குள்ள அந்த 10 ரூபாங்கிறது எக்ஸ்ட்ரா 10 ரூபாங்கிறது, அதாவது எம்ஆர்பி இல்லாத 10 ரூபாங்கிறது நிறுத்தப்படும். ஐயோ, இது நல்லா இருக்கு. அதிரடி மாற்றம் சொல்லி நாங்க வேற ஏதாவது எதிர்பார்க்கலாமா? வேற ஏதாவது ட்விஸ்ட் ஏதாச்சும் வச்சிருக்கீங்களா அந்த துறைக்கு? ஐடியா இருந்தா சொல்லுங்க. அதிரடியா நல்லதுக்கே காலமுள்ள திருநாவு. தனியார் மயமாக்க திட்டம் ஏதாவது உள்ளதா? அதிரடியா பட் இருந்தாலும் அரசுக்கு மக்களுக்கு பிரச்சனை இல்லாத அதிரடியான மாற்றங்கள் இருக்கும். இல்ல, புரியல. வரக்கூடிய பணியாளர்கள் பல்வேறு வீடியோக்கள் எடுத்து சமூக பரப்புறாங்க. அது உங்களுக்கு பயனுள்ளதா இருக்கா இல்ல அது எப்படி? பெருசு கேட்டியா? பெரிய மனுஷன் அடிக்க கூடாதுன்னு பாக்குறேன். போயிரு. கன்சியூமர்ஸ் அவங்க அந்த வீடியோ எடுத்து இந்த கடையில் இப்படி எல்லாம் விற்கிறாங்க. அவங்களுக்கு பணியாளர்களுக்கு பெரிய சுமையாகவும் அது அவங்களோட சுதந்திரத்துக்கு எடுக்கிறதாவும் இருக்கு. எங்களுக்கு எப்படி இருக்குன்னா அது உண்மையா பொய்யான்னு ஆய்வு செய்யறதுக்கான ஒரு இதை பார்க்கிறோம். என்ன மனுஷன்? அமைச்சர் செந்தில் பாலாஜி உங்க மேல பல்வேறு குற்றச்சாட்டுகளை வச்சிருக்காரு. அதாவது பாத்தீங்கன்னா அந்த துறையை பத்தி உங்களுக்கு ஒண்ணுமே தெரியாது, ஆய்வு செய்ய தெரியல, இவங்க அவன் இன்னும் திருந்தலமாமா, இனி அந்த துறையை கையாள தெரியல அப்படின்னு சொல்லியிருக்காரு. இதை எப்படி பாக்குறீங்க? எனக்கு உண்மையாலும் தெரியல. என்னடா சொல்ற? ஆமாண்ணே, தெரிஞ்சதுன்னா இவங்க மாதிரி 100 கோடி ரூபாய் மாசம் எடுத்திருக்கலாம். அல்லது அந்த பாட்டிலுக்கு அந்த டெபாசிட் பணத்துக்கு மேல ஒரு 10 ரூபா வச்சு எடுத்திருக்கலாம். அட்டைப்பேட்டி கான்ட்ராக்ட்ல திருடி இருக்கலாம், பாட்டில் கான்ட்ராக்ட்ல திருடி இருக்கலாம், அப்புறம் இன்னொன்னு டிரான்ஸ்போர்ட் கான்ட்ராக்ட்ல திருடி இருக்கலாம். இதெல்லாம் எனக்கு தெரியல. எனக்கு ஏதாவது இதெல்லாம் தெரியாம மக்களுக்கு நல்லது பண்றது மட்டும்தான் தெரிஞ்சிருக்கு. போட்டாண்டா நங்கூரத்தை. ஒரு துறையில இவ்வளவு பெரிய கோடி கணக்காக, அதாவது ஆண்டுக்கு 3600 கோடினா இவங்க இத்தனை ஆண்டு ஆட்சி காலத்தில் இருக்கும்போது பலாயிரம் கோடியை இவங்க இதுல ஊழல் செஞ்சிருக்காங்க. அப்படிங்கிற போது டிப்ரேஷன். ஒரு இளைஞரா இந்த ஊழல் எல்லாத்தையும் கண்டுபிடிச்சு அந்த பணங்கள் எல்லாம் தமிழக கஜானாக்கு வரணும். எத்தனையோ இடத்துல மக்கள் அவ்வளவு கஷ்டப்பட்டு இருக்காங்க. என்ன பதில் சொல்லுவ? ஆமான்னு உண்மையை ஒத்துக்க முடியுமா? செருப்பால் அடிப்பாங்க. ஒரு வீடு இல்ல, ஒரு பொது கழிப்பீடு இல்ல, ஒரு சாலை இல்ல, தண்ணி இல்லன்னு இருக்காங்க. இந்த பணங்கள் எல்லாம் அந்த மக்களுக்கு பயன்படணும். அது மட்டும் தான் என்னோட நோக்கம். இன்னும் எங்கெங்கெல்லாம் இருக்கோ அது எல்லாத்தையும் அரெஸ்ட் பண்ணுவோம். அள்ளி போட்டு எடுத்து வந்தனா அதான் தெரியும். அள்ளி போட்டியா? அவன் கை காட்டுறத பாருடா. அள்ளி போட்டேன்றாடா. கேள்வியா, பாட்டிலுக்கு 10 ரூபா வாங்கினா என்ன பண்ணுவீங்க? சஸ்பெண்ட் பண்ணுவோம் உடனடியாக. அரசு நிர்ணயம் செய்த விலையை விட 20 ரூபாய் கூடுதலாக விற்பனை செய்யப்பட்டது உறுதியானது. கடை மேற்பார்வையாளர்கள் மனோகரன், ஆறுமுகம் மற்றும் விற்பனையாளர் சேகர் ஆகிய 3 சஸ்பெண்ட் செய்யப்பட்டனர். இன்னும் சைலண்ட் ஆகணுன்றதுக்கு தான் இப்ப மேயரை பேச சொல்றோம். மேயர் பெரிய அவர் 5 நிமிடம் பேசுவார். முத்தமிழறிஞர் தலைவர் அவர்களின் பிறந்த நாளை முன்னிட்டு தூய்மை பணியாளர்களுக்கு நலத்திட்ட உதவிகளை வழங்க இதுக்கு பேர் தான் மாடுலேஷன். இதுவா? இதுதான் லேட்டஸ்ட் ட்ரெண்ட். இளைய தலைவர் அவர்களின் பிறந்த நாளாக இருந்தாலும் சரி, ஒவ்வொரு முறையும் தூய்மை பணியாளர்களுக்கு என்று தனித்துவமாக நிகழ்ச்சிகள் நடைபெறும். திமுக தலைமையகமான அண்ணா அறிவாலயம் முன்பாக தூய்மை பணியாளர்கள் சாலையில் அமர்ந்து போராடும் காட்சிகளை தற்போது பார்த்துக் கொண்டிருக்கிறோம். ஜெயில போடுங்க சரவண. ஆட்சியில் இருந்தாலும் சரி இல்லைனாலும் சரி என்றும் உங்களோடு நாங்கள் இருப்போம் என்ற ஒரு முன்னுதாரணம் தான் இன்றைக்கு இந்த நிகழ்ச்சி. நீங்க சும்மா செஞ்சுட்டாலும் நாங்க அப்படியே அசந்து அழுத்து தான் போயிருவோம். தூய்மை பணியாளருடைய பணி மிகவும் கடினமான பணி. வெயில் காலங்கள், மழை காலங்கள்,
இரவு பகல் இப்படி எந்த ஒரு அரசு விடுமுறை இப்படி எந்த ஒரு விடுப்புமே இல்லாமல் இதெல்லாம் நம்புற மாதிரியாங்க இருக்குது. நம்முடைய சென்னையை வந்து தூய்மை வைக்கக்கூடிய பணியில வந்து நீங்க அனைவருமே ஈடுபட்டிருக்கீங்க. வந்து பொய்யான வாக்குறுதியை கொடுத்து நாங்க இதை பண்ணுவோம் அதை பண்ணுவோம் அப்படின்ற ஒரு கூட்டம் வந்து இருக்காங்க. அது யாரு அப்படின்றது This is an unwanted statement irrelevant to the current situation. கிட்டத்தட்ட 100க்கும் மேற்பட்ட தூய்மை பணியாளர்களை காவல்துறையினர் குண்டுக்கட்டாக கைது செய்து பேருந்துகள் மூலம் ஏற்றி தற்போது வேறு இடங்களுக்கு அழைத்து செல்கிறார்கள். ஒரு அசிங்கமாய் போச்சு குமார். தற்கூரி கூட்டம் கவர்ச்சி அப்படின்னு சொல்லிட்டு வேற எதை வச்சு நீங்க வெற்றி பெற்றீங்க? வேற என்ன ஃபீல்டு ஒர்க் நீங்க பண்ணிருக்கீங்க? என்ன எழவி அது? முதல் முறையா அவங்க வந்து ஆட்சி அமைச்சிருக்காங்க. ஆட்சி அமைச்சிட்டு அவங்க தான் ஆட்சியில இருக்கிறாங்க, அவங்க தான் முதலமைச்சர், அவங்களோட அமைச்சர்கள் தான் வந்து துறையில இருக்கிறாங்க அப்படின்றது தெரியாம இன்றைக்கும் வந்து திமுக தான் காரணம், திமுக தான் காரணம், திமுக தான் காரணம். விவசாய பத்தி தேவலாம் பேசிட்டு இருக்காத பையன், பிரச்சனை உண்டாக்காத வேலையை இல்ல சார். ஏதாவது கலவரத்தை உண்டாக்கிட்டு இருப்பான். அதவே இல்ல. யாரும் கண்டுக்காதீங்க அவனை அப்படின்னு சொல்றாங்க. எந்த ஒரு அக்கௌண்டபிலிட்டியோ எந்த ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டியோ ஆட்சி அமைத்து இத்தனை நாள் ஆகி கூட புள்ள சாப்பிடும்போது ஆயின்னு அசிங்கமா பேசாதல டாக். என்னடா கொடுமை. ஒரு சட்டமன்ற உறுப்பினரோ ஒரு அமைச்சரோ யாருமே அதற்கான அக்கௌண்டபிலிட்டி எடுக்கிறது இல்ல. இதுதான் அவங்க ஆட்சி அமைச்சிருக்கிறது. பிரெயினுக்கு ஒன்றும் ஆகலையே. ஆனால் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் ஆட்சி பொறுப்பு ஏற்ற பொழுது கடந்த முறை அவர் ஆட்சி பொறுப்பு ஏற்ற பொழுது வந்து இப்ப நான் என்ன உங்களை சொல்றது, கழக தலைவர் அவர்கள் கொரோனா டைம்ல இருந்தோம். கொரோனா டைம் வந்து எந்த அளவுக்கு ஒரு பீக்கா இருந்தது. கூட பிறந்த பிள்ளையா இருந்தா கூட ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணிட்டா அந்த கொரோனா கோவிட் டைம்ல வந்து அவங்கள பார்க்க முடியாத ஒரு சூழல் இருந்தது. தெரியுது, நீ மூடு. அந்த ஐசோலேஷன்ல தான் அவங்க இருந்தாங்க. ஆனா அந்த சூழல்ல கூட வந்து நான் தான் முதலமைச்சர், நான் தான் இதுக்கு பொறுப்பேற்கணும், நான் தான் இதுக்கு வந்து வழிவகை பண்ணணும் அப்படின்ற ஒரு முன்னேற்பாடை எடுத்து கொரோனா டைம்ல கூட மருத்துவமனைக்கு நேரடியா சென்று அதோட பொறுப்பையும் அதோட அக்கௌண்டபிலிட்டியும் எடுத்தவர் தான் நம்முடைய கழக தலைவர் அவர்கள். அவ்வளோ பெரிய காமெடி இல்ல இது. இன்றைக்கு வந்து ஆட்சி அமைத்து எல்லாமே அவங்க துறை அமைச்சர்களா இருந்துமே எங்களுக்கு தெரியாது திமுக காரங்க தான், எங்களுக்கு தெரியாது. அப்ப எதுக்கு நீங்க ஆட்சியில இருக்கீங்க? நடிக்காத. அப்புறம் எதுக்கு நீங்க வந்து அதிகாரத்துல கையில வச்சிருக்கீங்க? அப்போ இன்றைக்கும் வந்து ஆட்சியில இருந்தோம் அதிகாரத்துல இருந்தோம் திமுகவை குறை சொல்ற அளவுக்கு நீங்க வீக்கா இருக்கீங்களா? ஜப்பான்காரன் என்னென்னமோ கண்டுபிடிக்கிறா, நான் எதை கண்டுபிடிச்சிட்டு வந்து அதை வந்து இங்க இருக்கக்கூடிய அனைவருமே மனதில் வைத்துக் கொண்டு ஆட்சி இருந்தாலும் ஆட்சி இல்லைனாலும் என்றும் உங்களோடு நாங்கள் இருப்போம், எங்களோடு நீங்கள் இருங்கள் என்று தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி. மசால் வடை ராயா, அருண் சுவையின் நாக்குல உட்கார்ந்து நடனம் ஆடுது.